மக்களே, இன்று நாம் திருக்குறள் 367ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள அவா அறுத்தல் அதிகாரத்தைச் சேர்ந்த குறள். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவன் தனது பேராசையை முழுமையாக அறுத்துவிட்டால் அவன் விரும்பும் நன்மைகள் அனைத்தும் தானாகவே அவனை வந்தடையும். ஏனெனில் பேராசை மனிதனின் மன அமைதியை கெடுக்கிறது, அவசரத்தையும் அதிருப்தியையும் உருவாக்குகிறது. ஆனால் ஆசை குறைந்த மனம் தெளிவாக சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க முடியும். சிலர் அதிகமாக ஆசைப்படுவதால் கிடைத்தவற்றின் மதிப்பை உணராமல் போகிறார்கள். ஆனால் ஆசையை கட்டுப்படுத்தியவர்கள் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். திருவள்ளுவர் இந்த குறளில் பேராசையை வெல்வதன் பலனை எடுத்துக் கூறுகிறார். அவாவை நீக்கிய மனம் திருப்தியுடனும் அமைதியுடனும் இருக்கும். அந்த அமைதியே மனிதனை உயர்ந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். அதுதான் உண்மையான செல்வம். அதனால் நாம் வாழ்க்கையில் தேவையற்ற ஆசைகளை குறைத்து திருப்தியுடனும் நன்றியுடனும் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாகச் சொல்லுகிறது. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.